ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மணக்க ஒரு முள்ளங்கி சாம்பார் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முதல்ல 150 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதை தண்ணியில் 2 முறை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது கூட பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து குக்கரில் 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். துவரம் பருப்பை நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யும்போது பருப்பு நல்லாவே குழஞ்சி வெந்து வந்திருக்கும். சாம்பாருக்கு எப்பயுமே பருப்பு நல்லா குழைவாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பருப்பை ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 1/4 கிலோ அளவு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பயுமே முள்ளங்கி வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சாக வாங்கினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி வாங்கினோடனே அந்த மேலே இருக்கிற தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பு பகுதியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பீலர் வச்சு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். முள்ளங்கி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது மேலே இருக்கிற தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க. முள்ளங்கியோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதனால் ரொம்ப அழுத்தி பீல் பண்ணாமல் சும்மா லைட்டாக மட்டும் மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியில் 2 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 2யும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை 2ஆக கீறிட்டு சேர்த்தாலே போதுமானது. அதை லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதுமானது. பெரிய வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. கண்டிப்பாக இதை சேர்த்து செய்து பாருங்கள். சாம்பார் நல்ல மணமாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முள்ளங்கி ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்களெலாம் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு செய்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வராது. முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் வரவே வராது. நான் சொல்கிற சாம்பார் மெத்தட் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வீங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுல, இந்த அளவுக்கு முள்ளங்கி நல்லா வதங்கி வந்திருக்கணும். இது கூட 3 தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும். அதே நேரம் காயும் பார்த்திங்கன்னா கால்வாசி அளவு நல்லாவே குக்காகி வந்திருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லாதவங்க குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுடுங்க. காய் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தோடனே புளி பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில் வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு சேர்க்கணும். இது கூடவே சாம்பாருக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் ஃபுல்லாக விசில் போயிடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டிங்கனாலே போதும். நல்லா மசிய வந்திருக்கு. கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லை. எப்பயுமே சாம்பாருக்கு பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சுட்டு சேருங்க. சாம்பாரோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ புளி தண்ணிலாம் நல்லா கொதிச்சுட்டு அது கூட பருப்பு சேர்த்து வச்சுருக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு அது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை கை வச்சு நல்லா கிள்ளி போடுங்க. எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு சேருங்க. அது மாதிரி சாம்பார் கொதிக்கும்போது இந்த மாதிரி ஓரத்தில் ஏடாக படிஞ்சு வரும். அதெல்லாத்தையும் உள்ளே எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி ஒரு 2 முறை நல்லா செய்திங்கன்னா சாம்பார் நல்ல மணமாக இருக்கும்.
நீங்கள் கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரை ஒரு கப்பு வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைப்பாங்க. பொதுவாகவே சாம்பார் ஒரு 2 கொதி வச்சு எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பார் மணக்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டேஸ்ட்டான சாம்பார் ரெசிபியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.